வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் சிஏ இன்டர் செப்டம்பருக்கான ஷெடியூலை வந்து ஐசிஏ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 18th May 2025 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் த ஷெடியூல் என்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பருக்கு அப்படின்னா, ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு 13th September ஸ்டார்ட் ஆகுது, இன்டருக்கு வந்து 12th September ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து 13, 15, 18, 20 நாளைக்கு வச்சுருக்காங்க. இன்டருக்கு வந்து 12, 14, 17, 19, 21, 23 அன்றைக்கி வச்சுருக்காங்க. அண்ட் எக்ஸாம் ஃபார்ம் என்னைக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, 1 செகண்ட், இன்டர்மீடியட்டுக்கு 7th July எக்ஸாம் ஃபார்ம் ஓப்பன் ஆக போகுது. அண்டு ஃபவுண்டேஷனுக்கு 28th July எக்ஸாம் ஃபார்ம் ஓப்பன் ஆக போகுது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் வந்து இன்டருக்கு 20th July, ஃபவுண்டேஷனுக்கு 10th August அன்னைக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் தி எக்ஸாம் ஃபார்ம். இப்போது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, சிஏ ஃபவுண்டேஷனுக்கு அந்த 9,000 rupees கட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கள்ல, அது வந்து ஏப்ரலுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, ஏப்ரல் 30க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே செப்டம்பர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். போன வருஷமே கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள்லாம் வந்து அந்த 4 மாதம் ஸ்டடி பீரியடுக்குள்ளே படித்து முடிச்சுட்டு, இஃப் யூ திங்க் தட் நோ ஐ கேன் ரைட் அப்படின்னா, தென் யூ ஷுட் கோ அண்ட் ஃபைல் யுவர் எக்ஸாம் ஃபார்ம். சார், இப்போது ஜூனில் தான் சார் நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம், ஒருவேளை நாங்கள் வந்து ஜூனில் சரியாக பண்ணலன்னா செப்டம்பர் எக்ஸாம் எழுதலாமா ஃபவுண்டேஷன் அப்படின்னு கேட்டால், அதுக்குள்ளே எங்களுக்கு ரிசல்ட் வந்துடுமா? இப்போ ஜூன் எண்டில் உங்களோட ஃபவுண்டேஷன் எக்ஸாம் முடிய போகுது அப்படின்னும் போது, ஜூலை எண்டில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நீங்கள் முடிச்சு 40 daysன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்க வந்து ஆகஸ்ட் 10th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அட்லீஸ்ட் உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1 week அந்த எக்ஸாம் ஃபார்ம் ஓப்பன் இருக்கா மாதிரி தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் செப்டம்பர் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, ஷார்ட்டாக நீங்கள் 28th July அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் 28th Julyக்கு முன்னாடியே வந்து ஃபவுண்டேஷனோட ரிசல்ட் ஆஃப் ஜூன் வருமானு கேட்டால் டவுட்டு தான். ஆனால் கண்டிப்பாக 10th Augustக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 3rd Augustக்குள்ளே அவங்க ரிசல்ட் விட்டுருவாங்கன்றதான் எனக்கு மனசில் படுது. இன்டரை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனை வந்துட்டு 2024 அதாவது 2023 டிசம்பரில் எக்ஸாம் ஃபவுண்டேஷன் எழுதி பாஸ் பண்ணவங்க யாருமே இந்த அட்டெம்ப்டில் உங்களால் இன்டர் எழுத முடியாது. அதாவது இந்த செப்டம்பர் 2024 உங்களால் இன்டர் எழுத முடியாது. பிகாஸ் 8 months ஸ்டடி பீரியடுன்றது கண்டிப்பாக அந்த டைமில் முடியாது. ஏன்னா ஐ திங்க் 9th February தான் ரிசல்ட்டே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் இந்த அட்டெம்ப்ட் எழுத முடியாது. நீங்கள் ஜான்வரி தான் போக முடியும். ஸோ இதை யார் எழுதலாம் அப்படின்னா, இந்த மே 2024 ஒரு குரூப்பாவது எழுதி முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து செகண்ட் குரூப் அப்புறமா எழுதலான்னு வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த செப்டம்பர் எழுதலாம். ஸோ மே குரூப்பு ரிசல்ட் வந்துட்டு என்னைக்கு வரும், இந்த மே நேற்றுக்கு முடிஞ்சதில்ல, May 17th அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சதில்ல, அதோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு 45 to 50 daysக்குள்ளே வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு ஜூன் 18, ஜூன் எண்டுக்குள்ளே மோஸ்ட்லி ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க July 7th தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போனால் கூட ஜூலை 5, 6 தேதிக்கு அவங்க விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட்டை விட்டுருவாங்க. July 7th தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜூலை 20th வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான், ஆல்ரெடி மே எக்ஸாம் எழுதினவங்க ஆர் எலிஜிபிலிட்டி இருந்தவங்க இதுக்கு போகலாம். ஆர் சார் நான் மே எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் இருந்தது ஆனால் நான் எழுதலை அப்படின்றவங்க போகலாம். சார் நான் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டேன், ஆனால் வந்து அந்த டைமில், அதாவது இந்த போன 2023 ஆகஸ்ட்லேயே ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது ஏதோ ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அது ஒரு 2-3 நாள் தள்ளி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது தெரியாமல் போய் செப்டம்பருக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆனால் அக்டோபர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எழுதலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நமக்கு வந்துட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ புல் அப் யுவர் சாக்ஸ் அண்ட் ஸ்டடி ஃபாஸ்ட். பபாய்.